அப்பா. என்றென்றுமே உன்னுடைய சக்தி பிள்ளைகள் உடலில் அற்புதமாக நின்று காக்கவே ஒப்பு கொடுத்துள்ளேன் ஆஞ்சநேயன் அப்பா. ஆணாக பிறந்த பிள்ளையும் பெண்ணாக பிறந்த பிள்ளையும் உன்னிடம் ஒப்பு கொடுத்துள்ளேன் அப்பா. கணவனும் மனைவியும் அப்பா, பெற்ற தாயும் தந்தையும் அப்பா, தன்னுடைய பிள்ளைகளுடைய வயதை மனதால் எண்ணி எண்ணி பார்த்து தாலிவரம் கேட்ட பிள்ளைக்கு தாலிவரம் இல்லையே என்று அப்பா, குங்குமம் அப்பா, என்றென்றுமே நெற்றியில் அழியாத குங்குமத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயன் அப்பா. உன்னை நாடி வந்த பிள்ளைகள் உன்னை நம்பி மனதில் உள்ளதை மனதால் கூறுவதை கேட்டு பாரப்பா. ஐம்புலங்களையுமே அடக்கி மனதால் ஸ்ரீ ராம ஜெயம் ராம ஜெயம் ராம ஜெயமே என்று சொல்லும் பிள்ளைகள் அப்பா. ஜெயத்தையே கொடுக்கும் ராம ஜெயம் அப்பா. உன்னை நாடி வந்த பிள்ளைகள் உன்னுடைய பிள்ளைகள் அப்பா. பிள்ளைகளுடைய கரங்களால் உனக்கு பால் அபிஷேகம் அப்பா. நோயற்ற வாழ்வை கொடுக்க ஆயுள் சக்திகளை கொடுத்து காப்பாயே. இனி வரமாக கேட்கும் வரம் அப்பா, இனி வரமாக கேட்கும் வரம் அப்பா. கண்ணிகளினுடைய குறைகளை கேட்டாயா? வயதை மனதால் எண்ணி 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 பார்க்கும் பிள்ளைகள் அப்பா. பெற்ற தாய் தந்தையினுடைய கவலையோ என்னப்பா, என்னுடைய பிள்ளைக்கு ஒரு வாழ்வு இல்லையா என்று கூறும் பிள்ளைகள் அப்பா. கண்ணீரப்பா, அந்த கண்ணீரப்பா இரத்த கண்ணீரப்பா, அந்த கண்ணீரப்பா இரத்த கண்ணீரப்பா. என்றென்றுமே அழியாத குங்குமம் அப்பா, என்றென்றும் அழியாத குங்குமத்தை கொடுக்கும் ஆஞ்சநேயன் அப்பா. அன்று ஒரே ஒரு சீதா தேவியை சிறைமீட்டுள்ளாய், அன்று ஒரே ஒரு சீதா தேவியை நீ சிறைமீட்டுள்ளாய். ஒரே ஒரு சீதா தேவியின் கண்ணீரை நீ ஆனந்த கண்ணீராக அன்று மாற்றினாய் அப்பா. நீ எத்தனை கண்ணீரை இந்த ஆண்டு ஆஞ்சநேயன் அப்பா, எத்தனை கண்ணீரை நீ ஆனந்த கண்ணீராக மாற்றி உள்ளாய் அப்பா. இந்த பெற்ற தாய் தந்தை அப்பா, உன்னிடம் மனதால் கூறுவதை கேட்டு பாரப்பா. ஐம்புலங்களையுமே அடக்கி மனதால் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் சொல்லு. உன்னை ஒரு புறம் சுமக்கும் பிள்ளைகள் அப்பா, உன்னை ஒரு புறம் சுமக்கும் பிள்ளைகள் அப்பா, உன்னை ஒரு புறம் சுமக்கும் பிள்ளைகள் அப்பா. மறுபுறத்தில் தன்னுடைய சுமையை சுமந்து வந்துள்ள பிள்ளைகள் அப்பா, மறுபுறத்தில் தன்னுடைய பெரும் சுமையை சுமந்து வந்துள்ள பிள்ளைகள் அப்பா. என்றென்றுமே நீயே சக்தியாக நின்று காத்தருள்ள உனக்கு பாலப்பா. இந்த நாட்டில் வாழும் பிள்ளைகளுடைய குறைகளை எல்லாவற்றையும் கேட்டு கேட்டு